வணக்கம் நேயர்களே. தமிழர் ஆன்மீக ஜோதிட ஆய்வு மையத்தின் சார்பாக ஏபி முகன். இன்றைய தலைப்பில் தமிழ் எழுத்துகளில் உள்ள ஆன்மீகமும் அறிவியலும் என்பது பற்றியதுதான். தமிழ் மொழி என்பது மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி என்றும் அது தாய்மொழி என்றும் மிக சிறப்பாக நம் முன்னோர்களால் இன்று வரை போற்றப்படுகிற மிக சிறந்த ஆளுமை மிக்க மொழி தமிழ் என்பது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆக நம் முன்னோர்கள் எப்பொழுதுமே ஒரு சூட்சமான விஷயத்தை ஒரு உள்ளீடாக ஆன்மீக போர்வைக்குள் அறிவியலையும் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். அதை நாம் தேட தேட அதை ஆய்வு செய்ய செய்ய ஆச்சரியமான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. அதன் அடிப்படையில் தமிழ் எழுத்துக்களில் உள்ள அறிவியல் ரகசியங்கள் என்ன, ஆன்மீக ரகசியங்கள் என்ன, அந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இணைந்து இருக்கக்கூடிய மொழி எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைய விஞ்ஞான வழக்கில் அதிகமாக பேசப்படுகிற இந்த 369 என்கிற ஒரு எண்கள் டெஸ்லா அவர்களின் கண்டுபிடிப்பில் அவர் 3, 6, 9க்குள் உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரகசியத்தையும் அந்த அறிவியலுக்குள் இருக்கக்கூடிய இயங்குதல் தன்மையும் எல்லாம் 9இல் முடிகின்றன என்கிற ஒரு அறிவியல் ரகசியத்தை நாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். பொதுவாக இந்த 369 என்கிற ஒரு எழுத்து தற்காலத்தில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 369 என்கிற அந்த எண்களுடைய ஏறுவரிசையில் 9 என்பது ஆளுமை செலுத்தி இந்த 3, 6, 9இல் இருக்கக்கூடிய அதிகபட்சமான 9ஆம் எண் ஆற்றல் மிக்க எண்ணை அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா? அதற்கு முன்பாக நம் இலக்கியத்திலோ அல்லது நம்முடைய தமிழ் சித்தர்களுடைய படைப்பிலோ அல்லது நம் தமிழ் எழுத்துக்களோ அது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தமிழ் சித்தர்களும் தமிழ் முன்னோர்களும் இந்த 3, 6, 9க்குள் இருக்கக்கூடிய ஒரு ரகசியங்களை அவர்கள் ஏற்கனவே சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியமும் நம் தமிழ் மொழிக்குரிய சிறப்பு தன்மையும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள் இருக்கிற ஆன்மீகம் என்ன என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். பொதுவாக அந்த தமிழ் எழுத்துக்கள் என்பது வெறும் மொழி என்று நாம் கருதுவதற்கு நிலையில் அதற்குள் ஒரு ஆன்மீக ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக இன்னைக்கு சிவன் என்றும் பார்வதி என்றும் சனீஸ்வரன் என்றும் இப்படி பலவாறாக இருக்கக்கூடிய தெய்வ குறியீடுகள், அந்த தெய்வ குறியீடுகளை தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு ஒளிந்து கிடக்கின்றன என்று பார்ப்போம். இன்னைக்கு எத்தனையோ வகையான பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகளில் காக்கா மட்டும் ஏன் நம்மளோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும்? இந்த காக்காவை நம் முன்னோர்கள் வாகனம் அல்லது முன்னோர்கள் பறவை என்று ஏன் வரிசைப்படுத்தியிருக்க வேண்டும் அல்லது அது முக்கியப்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஆராய்ந்தால் இந்த காக்காவுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, எழுத்துக்களுக்கும் சத்தங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது பொதுவாக எப்படி இந்த எண்கள் தோற்றுவிக்கப்பட்டன, இந்த எழுத்துக்கள் அடிப்படையில் வந்ததா அல்ல எழுத்துக்களுடைய ஓசையின் அடிப்படையில் உலகத்தில் உள்ள அத்தனை சத்தங்களும் இருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக தமிழ் எழுத்துக்களில் உள்ள அந்த 247 எழுத்துக்கள், அது சார்பு எழுத்தாக வருகிற 247 எழுத்துக்களுக்குள் தான் உலகத்தில் உள்ள அத்தனை விதமான உயிரினங்களில் சத்தங்களும் அடங்கி இருக்கின்றன. ஒரு அறிவியல்பூர்வமான ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த முதலிலேயே உயிரெழுத்து 12 என்பது 3ஐ குறிக்கக்கூடிய எண்ணில் முடிகிறது. அதாவது இது ஒற்றை எண் 3. மெய்யெழுத்து என்பது 18இல் முடிகிறது. அதை 1, 8 சேர்த்தால் 9இல் முடிகிறது. ஆக இந்த உயிரெழுத்துடைய 3 என்பது எத்தனை 3 சேர்ந்து 18 உருவாகிறது என்றால் 6 3 சேர்ந்து 18 உருவாகிறது. ஆக இங்கு 3, 6, 9 என்கிற வரிசையில் மிக நுட்பமாக இந்த எழுத்துக்குள் அமைந்திருக்கின்ற ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து இந்த 216 எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து, அதை பெருக்கிற பொழுது 216 என்று முடியும். அந்த 216இல் 2ஆக நீங்கள் பிரிக்கிற பொழுது 2 1 சேர்த்து 3 ஆகவும் 6 என்பது தனியாகவும் இருக்கிறது. இந்த 3ஐயும் 6ஐயும் நீங்கள் மறுபடியும் கூட்டுகிற பொழுது 9இல் முடியும். ஆக எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக
இந்த 3, 6, 9 என்கிற ஒரு ரகசிய எண்ணை நம் தமிழ் எழுத்துகள் பிரதிபலித்து நிற்கிறது என்கிற ஒரு சூட்சமான ரகசியத்தை நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஆக 18, 12 அதன் மொத்த எண் 216 ஆக இந்த 3 வரிசையில் வருகிற அந்த எண்கள் 3, 6, 9 என்கிற அந்த எண்களில் தாங்கித்தான் அமைந்திருக்கின்ற என்கிற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டால், டெஸ்லாவுக்கு முன்பாகவே எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 9ஆம் எண்ணை பற்றிய ஒரு ரகசிய குறிப்பு நம் தமிழ் எழுத்துக்களில் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து நம் தமிழ் எழுத்துக்களில் உள்ள வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 பிரிவாக பிரிக்கிற பொழுது, இந்த கசட தபர, ஞஞன ஞமன, எரள வளல என்கிற அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கிற அந்த 6 எண்களை தனியாக பிரித்தால், அதாவது கசட தபர 6 எழுத்துகள், ஞஞன ஞமன 6 எழுத்துகள், இடையினம் எழுத்துக்களான எரள வளல என்கிற அந்த 6 எழுத்துக்கள், 3 6களை சேர்த்தால் நீங்கள் 3 18 என்கிற அந்த 18னுடைய ரகசியம் அமைந்துவிடும். நீங்கள் குறிப்பாக நம் தமிழ் முன்னோர்கள் இந்த 18ஐ சிறப்பித்து வைத்திருக்கிறார்கள். 1, 8 இந்த 2 எண்களுடைய சேர்க்கை 18. அந்த 1, 8ஐ கூட்டினால் 9 வரும். 18 என்பது இணைவு வருகிற பொழுது 1லிருந்து அதனுடைய அடுத்த நிலை எண்ணான 8ஐ சேர்க்கிற பொழுது 18 என்கிற குறியீட்டில் அமைந்திருக்கிறது. ஏன் இந்த 18 என்கிற குறியீட்டில் அமைந்திருக்க வேண்டும்? இதனுடைய ரகசியம் என்ன? 1ம் 8ம் இணைவுற்று அமைந்திருக்கிற ஒரு ரகசியம் என்ன என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தா அதற்குள் நிறைய அறிவியல் ரகசியங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பக்கம் 1லிருந்து எண்ணுகிற பொழுது 1, 2, 4, 8 இந்த எண்களும் இந்த 3, 6, 9 எண்களும் தனித்தனியாக இருக்கின்றன. மேலே இருக்கிறக்கூடிய 1, 2, 4 எண்களுடைய அது ஒரு ஏறுவரிசை எண்கள், 3, 6, 9 என்பது ஒரு ஏறுவரிசை எண்கள். இதில் இந்த 2ல் 3ஐ 9ஆல் 3ஆல் வகுத்து விடலாம், 8ஐ 2ஆல் வகுத்து விடலாம். இந்த எண்களுக்குள் இன்னொரு ரகசியம் இருக்கின்றன. அதாவது ஏறுவரிசை எண்களில் 1லிருந்து 9 வரை நீங்கள் எழுதிவிட்டு அந்த ஏறுவரிசை எண்களை பகுக்கக்கூடிய எண்களை பிரித்து பாருங்கள். பகுத்து மீதம் இல்லாத எண்கள் ஒரு வகை, மீதி வருகிற எண்கள் ஒரு வகை. மீதி வரக்கூடிய எண்கள் தான் அந்த 7ம் 5ம். இந்த 7ம் 5ம் நீங்கள் கூட்டினால் 12 வந்துவிடும். ஆக இந்த 12 என்பது தனியாக இருக்கிறது. மற்ற 8 1, 2, 4, 8ல் 8 தனியாக இருக்கிறது. இந்த 3, 6, 9ல் 9 தனியாக இருக்கிறது. ஆக இதன் அடிப்படையில் இந்த 1, 8ம் ஏன் சேர்கிறது? 1 என்பது ஆக்கம் என்றும் 8 என்பது அழிவு என்றும் நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அது 1 என்பது சூரியன், 8 என்பது அதற்கு நேர் எதிர்த்தன்மை கொண்ட சனி. சனியினுடைய நிறம் கருப்பாகவும் சூரியனுடைய நிறம் வெண்மையாகவும் இருக்கிறது. ஆக சிவப்பும் கருப்பும் என்கிற இணைவில் சூரியனுடைய அந்த வெளிப்புறத்தில் வரக்கூடிய அந்த நிறம் செம்மையாகவும், அதன் ஆழ்ந்த பகுதியில் கருந்துளை எனப்படுகிற ஒரு துளை இப்பொழுது இருப்பதாக விஞ்ஞானம் கண்டறிந்திருக்கிறது. ஆகவே சூரியனுக்குள் இருக்கக்கூடிய எரிபொருளாக இருக்கக்கூடிய எல்லாவித நட்சத்திரத்துக்களும் ஒரு கருந்துளை எனப்படுகிற ஒரு அமைப்பு இருப்பதாக விஞ்ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை நாம் 1க்கும் 8க்கும் உள்ள நிறத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய ரகசியம் இருக்கும். ஆக 1லிருந்து 1 அழித்தல் தன்மை பெறக்கூடிய 1, 8ம் சேர்ந்துதான் 9 என்கிற எண் ஆற்றல் மிக்க எண் வருகிறது. இந்த 18 எதன் அடிப்படையெல்லாம் வருகிறது என்று நாம் ஆய்வு பண்ண வேண்டும். நாம் வல்லினம், இல்லினம், இடையினம் என்கிற கூட்டுத்தொகை 18 இருக்கிறது. சரி, தமிழ் முன்னோர்கள் வேறு எங்கெங்கெல்லாம் 18ஆம் எண் வருகிறது அப்படி பார்த்தால், தமிழிலே இருக்கிற பூக்களின் வகை 99 வகையான பூக்கள் இருக்கிறது என்று நம் தமிழ் கூறுகிறது. அதேவே தமிழர் விழாவான அந்த நீர்ப்பெருக்கை குறிக்கிற பொழுது ஆடி 18 என்று கூறுகிறார்கள். ஆக தமிழில் இன்னும் இது போன்ற எத்தனையோ 18ஐ சார்ந்த குறியீடுகள் நிறைய இருக்கின்றன. 4 யுகங்கள், கிருதா யுகம், திரேதா யுகம், தோபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருடங்கள் எவ்வளவு வருடங்கள் அப்படி என்றால், கிருதா யுகத்திற்கு 17,28,000 ஆண்டுகள், திரேதா யுகத்திற்கு 12,96,000 ஆண்டுகள், தோபர யுகத்திற்கு 8,64,000 ஆண்டுகள், கலியுகத்திற்கு 4,32,000 ஆண்டுகள்.
ஒவ்வொரு யுகத்திற்குரிய ஆண்டுகளை நீங்கள் கூட்டி பார்த்தால் அது 18 தான் முடியும். கலியுகத்திற்கு மட்டும் 9 என்று முடியும். ஆக திரேதாயுகம், கிருதாயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகங்களின் கூட்டுத்தொகை 18 தான் முடியும். அதற்கு அடுத்தது நம்முடைய குருச்சேத்திர போர் எத்தனை நாட்கள் நடந்தது என்றால் அது 18 நாட்கள் தான் நடந்தது என்று நம் புராணம் கூறுகிறது. சரி, தமிழ் சார்ந்த அல்லது இந்து மதம் சார்ந்த குறிப்புகளில் தான் இந்த 18 இடம்பெற்றிருக்கிறதா, வேறு எங்கேயாவது இடம்பெற்றிருக்கிறதா அல்லது மற்ற மதங்களில் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் ஆச்சரியமான விஷயம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது திருக்குரானிலே அல்லாஹ்வுக்கு 99 திருநாமம் இருப்பதாக கூறுகிறது. இந்த 99 என்பது கூட்டுத்தொகையில் 18 என்று வரும். அதற்கடுத்து கிறித்துவத்திலே பைபிளிலே 666 என்று வருகிறது. இந்த 666 என்பதுடைய கூட்டு இலக்கம் 18. ஆகவே இந்து மதத்திலும் சரி, கிறித்தவத்திலும் சரி, இஸ்லாத்திலும் சரி, இந்த 18 குறிப்புகள் மறைமுகமாக ஒளிந்து கிடக்கின்றன. தமிழர் சித்தாந்தத்தின் அடிப்படையில் எண்ணிக்கையற்ற 18கள் விரிந்து கிடக்கின்றன. ஆகவே எல்லா இடத்திலும் இந்த 1ம் 8ம் சேர்ந்து 18 என்று வருகிறது. இந்த 18 கூட்டுத்தொகை 9. ஆக ஆற்றல் மிக்க இந்த 9ஆம் எண்ணு இங்கு நிலைத்து நிற்பதனால் தற்காலத்தில் டெஸ்லா அவருடைய அந்த 3, 6, 9 அந்த இலக்க ரகசியங்களுக்கு முன்பாகவே நாம் தமிழ் எழுத்துக்களில் தமிழ் சூத்திரத்தில் 9 எண்ணை குறிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த 9 எனப்படுகிற அந்த எழுத்தினுடைய இந்த இலக்கத்தினுடைய ஆற்றல் நமக்கு முன்பாகவே குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த 18 என்கிற அந்த 9இல் நினைவு வருகிற எழுத்துகள் எப்படி அந்த எண்கள் எப்படி உருவாகின? 1 என்பது ஆக்கம், 8 என்பது அழிவு. ஆக்கமும் அழிவும் சேர்ந்த ஒரு எழுத்துக்கு ஆற்றல் மிக்க எண் தான் எண் 9. ஆக இந்த 9 என்பது எப்படி சேர்கிறது? 1 எண்ணும் 8 எண்ணும் ஏன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற ரகசியத்தை தமிழ் எழுத்துடைய முதல் எழுத்துக்கள் சொல்ல இருக்கின்றன. எப்படி என்றால், கா என்பது 1ஐ குறிக்கிறது, ஆ என்பது எண் 8ஐ குறிக்கிறது. ஆக தமிழின் வரிசையில் 1 என்பது கா என்று தெரிகிறது, ஆ என்பது 8 தெரிகிறது. ஆக இந்த 8ம் 1ம் சேர்ந்தால் 18 வருகிறது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் ஆழ்ந்து படித்தால் அது உச்சத்துக்கே, ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே நாம் சென்று விடுவோம். என்ன என்றால், கா என்பது மெய் எழுத்துடைய முதல் எழுத்து, ஆ என்பது உயிரெழுத்தினுடைய முதல் எழுத்து. ஆக உயிரும் மெய்யும் சேர்கிற பொழுது அது உயிர்மெய்யாக ஆகி கா என்கிற வார்த்தையை உண்டு பண்ணுகிறது. ஆக இக்கு பிளஸ் ஆ, கா, கா எழுத்து 1, ஆ எழுத்து 8. அப்போ 1ம் 8ம் சேர்ந்து 9 என்கிற அழிக்க முடியாத ஆற்றல் மிக்க எண்ணை உருவாக்குகிறது. ஆக எண்களுடைய தொடக்கத்திலே இந்த 18ற்கு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரகசியத்தை, எண்கள் ரகசியத்தை நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ் எழுத்து குறித்து வைத்திருக்கிறார். சரி, இந்த 18ங்கிறது அடுத்து எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று பார்ப்போம். மதங்கள் அடிப்படையில் தான் 18 வருகிறது, தமிழ் சூத்திரத்தில் 18 வருகிறது. வேறு எதில் இருக்கிறது என்றால், விஞ்ஞானத்தில் கூட 18 வகை தண்ணீர் இருக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது. அதே போன்று எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதனுடைய அணு சேர்க்கையும் 18 தான் முடிகிறது. ஆகவே எலக்ட்ரான் அணு 6, புரோட்டான் அணு 6, நியூட்ரான் அணு 6 என்கிற கணக்கில் 18 அணுக்கள் இருக்கிறதாக அறிவியல் கூறுகிறது. ஆக எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த 9ஆம் எண்ணானது மிக நீக்கமர நிறைந்திருக்கிறது. மிக ஆற்றல் வாய்ந்த எண்ணாக இது வருகிறது. அதனால்தான் நாம் முன்னோர்கள் செவ்வாயை ஆற்றல் மிகுந்த கிரகமாக குறித்திருக்கிறார்கள். செவ்வாய் என்பது சிவந்தத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அறிவியலும் அதுதான் சொல்கிறது. அதனால்தான் செவ்வாய் என்று நம் முன்னோர்கள் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக எப்பொழுதும் செவ்வாய் கிரகத்தில் வெடித்து சிதறுகிறது, எரிமலைகளும் வெப்பமண்டலமாக இருந்து வெடித்து சிதறுகிறது என்கிற ஒரு அறிவியலோடு நாம் ஒப்புமை பார்த்தால் செவ்வாய்க்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆற்றல் மிக்க எண்ணாக எண்ணில் அடிப்படையில் 9 இருக்கிறது என்கிற ரகசியத்தை நம் முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள். ஆகவே டெஸ்லா அவர்களின் 3, 6, 9 என்கிற எண்ணினுடைய ரகசியத்தை கண்டறிவதற்கு முன்பாகவே, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழ் சூத்திரம் தமிழ் எழுத்துக்களிலிருந்து இந்த 3, 6, 9 ரகசியத்தை உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே
இந்த 9 என்பது ஆக்கம் அழிவு என்கிற இரண்டு பொருளில் ஆக்கத்தையும் அழிவையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற மிக ஆற்றல் வாய்ந்த எண்ணாக 9 இருக்கிறது. இது எப்படி 9 உருவாகிறது என்றால், பொதுவாக 1 to 7 வரைக்கும் உள்ள எண்கள் தான், அது வாரத்தின் 7 நாட்கள், அதன் அடிப்படையில் தான் வருகிறது. 1 to 7 முதன்மை பொருந்திய கிரகங்களும் 7 தான். துணை கிரகங்களாகத்தான் மற்ற 9 கிரகங்கள் வருகிறது. ஆக இவங்க முன்னோர்கள் 9 கிரகங்கள் என்று குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆக முதலில் வருகிற 1 to 7 வரைக்கும் வருகிற அந்த 1 to 7 வருகிற தேதியை வைத்து நாம் கூட்ட வேண்டுமானால் 1 என்பது ஆக்கம், அதன் சுற்றம் என்பது 7. ஆக அந்த 1ஐயும் 7ஐயும் நீங்கள் கூட்டினால் 8 வரும். அடுத்தது 1ஐயும் 8ஐயும் கூட்டினால் 9 வரும். இந்த 8, 9 என்பது முதன்மை எழுத்துக்குள் வரவில்லை, முதன்மை அந்த எண்களுக்குள் வரவில்லை. பொதுவாக சூட்சும எண்ணானது 7. நீங்கள் திங்களிலிருந்து சனி வரைக்கும் எண்ணுகிற பொழுது சனிக்கிழமையோடு வருகிறது 7 கிழமை, வாரத்தின் 7 நாட்கள். அப்போ அந்த வாரத்தின் 7 நாட்கள் 52 வாரம் கொண்டது ஒரு வருடம். அப்படி வருகிற போது இந்த 7 என்பது தான் முக்கியமாக இருக்கிறது. அந்த 7ஐ 1ஓடு கூட்டு வருகிற பொழுது 8 வந்து விடுகிறது. 8ஐ 1ஓடு கூட்டு வருகிறது 9 வந்து விடுகிறது. ஆக 8ம் 9ம் தனித்த எண்கள். இந்த 8ஐயும் 9ஐயும் கூட்டினால் மறுபடியும் 17 வந்துவிடும். ஆகவே எப்படி சுற்றி வந்தாலும் இந்த 9 என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது, ஆற்றல் மிக்க வருகிறது. 9ஆல் பெருக்கினாலும் வகுத்தினாலும் கூட்டினாலும் எப்படி வந்தாலும் 9 என்பது வந்துவிடும் என்பது இப்போதைய நம்முடைய அறிவியல் கணக்கு. ஆனால் இந்த அறிவியல் கணக்குக்கு முன்பாகவே, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே 9க்கு மிகப்பெரிய சிறப்புத்தன்மை குறித்து நம் முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். டெஸ்லா வருவதற்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் என்கிற ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு விட்டால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏற்படும் என்று அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய மிக ஆய்ந்த அந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 என்று சேர்க்கிற பொழுது 216 எழுத்து வந்து விடுகிறது. வல்லினம், மெல்லினம், இடைனம் என்று கூட்டி வருகிற பொழுது அதில் 6 எழுத்துக்களை தனியாக கற்றால் அதிலும் 18 எழுத்துக்கள் வந்து விடுகிறது. ஆகவே இங்கே வல்லினம், மெல்லினம், இடைனம் என்பது எதை குறிக்கிறது என்பது பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழர் ஆன்மீகம், உண்மை ஆன்மீகத்தை உரக்கச் சொல்வோம்.